வண்டி. பாத்து ஜாக்கிரதை பாத்து. கண்டிப்பா எங்களை முடிச்சது. என்ன விடு. பயப்படாம பொறுமையா இருக்காது குட்டி. இனிமே எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நல்ல நேரத்துல வந்து உதவுனீங்க. ஆனா எனக்கு உங்க உதவி தேவைப்படலையே. ஆமா நீங்களா யாரு? அயர்ன் ஃபிஸ்ட். வணக்கம். அயர்ன் ஃபிஸ்ட். நான் ஒரு குங்ஃபு மாஸ்டர். அதோட என் கரம் இரும்பு கரம். ஒயிட் டைட் புலி மாதிரி ஃபயர் தெரிஞ்ச நிஞ்சா வீராங்க. அப்புறம் இவ பேர் தான் லூக். பவர் மேன். அவ தன்னை ஸ்பைடர் மேன் கூப்பிட்டுக்கறாளா? நான் என்ன பவர் மேன் கூப்பிட்டுக்கறேன். நீ சொன்ன மாதிரி நீளமான பேரை வச்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என் உடம்ப புல்லட்டாலையும் எதுவும் செய்ய முடியாது. ஓகே பவர் மேன். அப்புறம் உங்க கேப்டன் பக்கெட்ல என்ன நான் ஏற்கனவே பார்த்தேன். என்னால ஒரே நேரத்துல 2 பக்கெட் தண்ணியை தூக்கிட்டு போக முடியும். என் பேர் நோவாக் இருக்கு. நோவாக் இருக்கா? நறுக்குன்னு இருக்கு. நோவா மனித ஏவுகணை. ஓகே உங்க அறிமுகம் நல்லா இருந்துச்சு. இப்ப நான் இதை கொண்டு போய் ஹெட் குவார்டர்ஸ்ல விடணும். உங்களுக்கு தெரியுமா நான் ஷீல்டுக்கு வேலை போறேன். நாங்களும் தான் தம்பி. கவுத்துட்டீங்களா? இல்ல 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 நான் குழுவோட வேலை செய்ய ஒத்துக்கவே இல்ல. இது குழு இல்ல, இது ஒரு ப்ரோகிராம். முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளு. தேவையில்ல, எதுவும் சொல்ல தேவையில்ல. என்னால கேட்க முடியாது. நான் இடத்த காலி பண்றேன். நான் கேட்க மாட்டேன். சொன்ன மாதிரி அவ கிளம்பிட்டா. நான் எதையும் சுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க போங்க, நான் அப்புறம் போய்க்கிறேன். அப்படின்னா நீ கிளம்புறியா? ஆமா, ஸ்பைடர்மேன் சிங்கிள் மேன் அதுதான் பழக்கம். ஸ்பைடர்மேன், நீ மேல பார்த்த அந்த ஹீரோஸ் எல்லாம் உன்ன மாதிரி தான் நல்லதுக்காக போராடுறவங்க. சின்ன வயசுல இவ்வளவு சாதனைகள் செஞ்ச உன் உதவி அவங்களுக்கு தேவை. இத பாருங்க நிக், அவங்க எல்லாருமே திறமைசாலிங்க. அந்த பக்கெட் தலையும் கூட. அதனாலதான் நான் முடியாதுன்னு சொல்றேன். இவ்வளவு திறமையானவங்களுக்கு என்ன ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. அங்கிள் பென்னோட முடிவுக்கு நீதான் காரணம்னு நீ நினைச்சிட்டு இருக்க இல்லையா? அது உண்மையா இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை நீ வாழணும். உண்மையிலேயே உங்ககிட்ட எந்த திறமையும் இல்லைன்னு நான் நினைச்சிருந்தா உங்ககிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை நான் கொடுத்திருக்க மாட்டேங்கிறத புரிஞ்சுக்க. நீங்க அடுத்த அவெஞ்சர்ஸ். அவங்க கிட்ட பயிற்சி இருக்கு, ஆனா உங்ககிட்ட வெளி உலக அனுபவம் இருக்கு. அவங்க உன்னை ஏத்துக்க தயாரா இருக்காங்க. அதே மாதிரி நீ அவங்களை ஏத்துப்பியா? உங்க வசனம் ஆக்ரோஷமா இருந்தது. இருந்தாலும் ஆளை விட்டுருங்க, நான் கிளம்புறேன்.